தமிழ்நாட்டை விஜய் ஆளல, மார்ட்டின் ஃபேமிலி தான் தமிழ்நாட்டையே ஆளுது. புரியல. தமிழ்நாடு அரசியலே தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஆளு தான் சாண்டியாகோ மார்ட்டின். அந்தமான்ல பிறந்து மியான்மர்ல சாதாரண ஒரு லேபரா வேலைக்கு சேர்ந்து 1987 கோயம்புத்தூருக்கு வந்து 1988 கோயம்புத்தூர்லயே ஒரு லாட்டரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ண லாட்டரி பிசினஸ் மெதுவா இந்தியா ஃபுல்லா இவரோட லாட்டரி பிசினஸ் கொண்டு போறாரு. லாட்டரியில வர காசை வச்சு ரியல் எஸ்டேட், டெக்ஸ்டைல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த காசை வச்சு பெரிய பெரிய பிசினஸ்மேன் அண்ட் அரசியல் கட்சிக்கெல்லாம் காசு கொடுத்தல் வாங்கல் பண்ணிருக்காருன்னு பல இடங்கள்ல பேச்சு அடிபட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல அவரோட பிசினஸ் பீக்ல இருக்கும்போது 2003 மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் லாட்டரியை தமிழ்நாட்டுக்குள்ள பேன் பண்றாங்க. அதை தொடர்ந்து கேரளாவை தவிர சவுத் இந்தியால மத்த எல்லா இடங்கள்லயும் லாட்டரியை பேன் பண்றாங்க. அப்படி பேன் பண்ணிருந்தாலும் இந்தியால இன்னுமே 13 ஸ்டேட்ல லாட்டரி லீகலா இருக்கு. சாண்டியாகோ மார்ட்டின் மேல இன்னுமே பல மோசடி கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. இவரோட சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 4500 கோடிக்கு மேல இருக்கலாம்னு சொல்றாங்க. இவரோட ஒய்ஃப் லீமா ரோஸ் மார்ட்டின் ஏடிஎம்கே கட்சியில லால்குடி தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காங்க. இவரோட பையன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு பாண்டிச்சேரியில காமராஜர் நகரோட எம்எல்ஏவா ஆயிட்டாரு. சாண்டியாகோ மார்ட்டினோட பொண்ணு டேசி மார்ட்டின் மைக்ரோ பினான்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணி மகளிர் லோன் எல்லாம் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, பல கட்சிக்கு எலெக்ஷன் டைமிங்ல ஃபண்டிங் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. டேசி மார்ட்டினோட ஹஸ்பண்ட் வில்லிவாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ. அது மட்டும் இல்ல, டிவிகே கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா. ஒரே குடும்பத்துல 3 எம்எல்ஏ வேற வேற கட்சியில இன்டைரக்டா தமிழ்நாட்டை மார்ட்டின் ஃபேமிலி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க.